ஸ்டாண்டர்டில் 7th சாப்டரில் எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இது எதுக்காகனா 7.3 எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. 7.6 எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, அருள் ஹேஸ் டு மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் த அக்காமடேஷன்ஸ் ஆஃப் 150 persons ஃபார் ஹிஸ் ஃபேமிலி ஃபங்க்ஷன். அவனோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு மொத்தம் 150 பர்சனுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இது. For this purpose, he plans to build a tent which is in the shape of cylinders surmounted by a cone. ஒரு சிலிண்டரை ஒரு கோன் வந்து கவர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? Each person occupies 4 square meter. Each person occupies, ஒரு பர்சன் ஆக்குபைஸ் என்னன்னா 4 ஸ்கொயர் மீட்டர். ஒரு ஆளுக்கு 4 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க? 150 persons இருக்காங்க. இப்போ 150 இன்ட்டு 4 ஸ்கொயர் மீட்டர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 600 ஸ்கொயர் மீட்டர் வந்து இப்போ எல்லோரும் எங்கே உட்காருவாங்க? இந்த ஏரியாவில் தான் உட்காருவாங்க. கரெக்டாக? இங்கெல்லாம் உட்கார மாட்டாங்க. அது கீழே தான் உட்காருவாங்க. கீழேன்றது என்னது? சர்க்கிள். அந்த சர்க்கிள் ஏரியா தான் இந்த 600. இந்த பையார் ஸ்கொயர் தான் 600. நம்ம அப்போ என்ன பண்ணணும்? இதில் இருந்து ஆர் வேல்யூ பயன்படுத்தணும். பை வேல்யூ 22/7. ஸோ இங்கே டினாமினேட்டருக்கு 7 வந்து நியூமரேட்டர் போயிடுச்சு. ஸோ இது இந்த டேபிளில் வரும்னா 2 டேபிளில் வரும் 300. மல்டிப்ளை பண்ணால் 2100 டிவைட் பை 11. இது ஆர் ஸ்கொயர் வேல்யூ. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ஸ்பேஸ் அண்ட் க்ரௌட் அண்ட் 40 ஸ்கொயர் மீட்டர் cubic மீட்டர் ஆஃப் ஏர் டு ப்ரீத். ஓகேவா? ஸ்பேஸ் அண்ட் க்ரௌட் அண்ட் 40 cubic மீட்டர்ஸ். தட் மீன்ஸ் என்னென்னா ஒரு பர்சன் வந்து ஒரு பர்சனுக்கு 40 cubic மீட்டர் ஏர் வந்து தேவைப்படுது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் அண்ட் வால்யூம் ஆஃப் த கோன், இது எல்லாம் தான் நம்ம ஏர் ப்ரீத் பண்ணுறதுக்கு தேவையான ஏர். கரெக்டாக? இப்போ அதை தான் கால்குலேட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த கோன். ஓகேவா? அவங்க வால்யூம் வந்து கொடுத்துட்டாங்க. என்ன வால்யூம் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஆளுக்கு 8 cubic மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ cubic மீட்டர் 40 இருந்துச்சுன்னா 150 மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ வரும்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். 60,000 6,000. Four into 150 60. அப்போ 00 6,000 மீட்டர் கியூப். இப்போ நமக்கு வால்யூம் இது இருக்குது. இப்போ இந்த ரெண்டு வால்யூம் ஃபார்முலாவை கால்குலேட் பண்ணணும். ஸோ ரிமைனிங் ஒரு சென்டென்ஸ் இருக்குது. என்னென்னா, வாட் சுட் பி த ஹைட் ஆஃப் த கோனிக்கல் பார்ட். நமக்கு கோனோட ஹைட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன கிவன் டேட்டா? சிலிண்டரோட ஹைட் வந்து 8ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வேல்யூஸ் போடலாம். நமக்கு ஃபார்முலா என்னது? வால்யூம் ஆஃப் த கோன் பை ஆர் ஸ்கொயர் பை r1 ஸ்கொயர் h1 ப்ளஸ் 1/3 பை r2 ஸ்கொயர் h2 ஈக்குவல் டு 6000. வால்யூம் கேல்குலேட் பண்ணலாம். அந்த வால்யூம் இப்போது இதில் என்ன காமனாக இருக்குன்னா, பை காமனாக இருக்குது. ஆர் காமனாக இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, ஆமாம், ஆர் வந்து நம்ம காமனாக தான் எடுத்துருக்கோம். சேம் ஆர் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆர் வேல்யூ என்னது? ரேடியஸ் 22/7 இன்ட்டு 2100/11. h1 ஒன்றா அது சிலிண்டரோட ஹைட் ஃபஸ்ட் எடுத்துருக்கோம். அது 8. 1/3. நமக்கு இதோட வால்யூம் தெரியாது. எதோட ஹச் தெரியாதுன்னா கோனோட ஹைட் தெரியாது. 6000. அதை மட்டும் அப்படி எழுதிக்கிறோம்.
இதுக்கப்புறம் இதோட கேல்குலேஷன் அவ்வளோதான். 1 11s are 11, 2 11s are 22, 1 7s are 7, 3 7s are 21, 3 2s are 6, 600. இங்கே 600 இருக்குது, இங்கே 6000 இருக்குது. 00 கட் பண்ணியாச்சு, 16 கட் பண்ணியாச்சு. Then 1/3 h is equal to 10 minus 8, that is 2. H is equal to 2 into 3 equal to 6. ஓகேவா? நமக்கு என்ன கிடச்சிருக்கு? கோனிக்கல் டென்ட்டோட ஹைட் வந்து 6ன்னு கிடச்சிருச்சு. அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ.